வணக்கம். அன்பான கடகராசி நேயர்களுக்கு ஆடி மாதம் ராசி பலன் ஆடி 1ஆம் தேதி 17/7/2025 வியாழக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே கடகராசிக்கு கடகராசி அதிபதி 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். அங்கு சனி பகவானும் வக்ரகதியிலே இருக்கின்றது. உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவானும் இங்கே ஆடி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்திலே 4-11 கூடியவர். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், 11 ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடியவர். 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது நல்ல அற்புதத்தை உங்களுக்கு வேலையிலே பொருளாதார உயர்வுகளையும் இடம் விட்டு இடம் வேலையிலேக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடம் 8ஆம் இடத்த அதிபதியும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்திலே இந்த மாதங்கள் பவனி வருகின்றது. சுக்கிர பகவான் 11ஆம் தேதி ஆடி 11ஆம் தேதி 12ஆம் இடத்திலே வர இருக்கின்றதும், செவ்வாய் பகவான் ஆடி 13ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றதும் கிரக பயிற்சியாகவும், சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதும், புதன் பகவான் வக்ரகதியிலேயே ராசியிலே இருக்க பெறுகின்ற 2ஆம் இடத்ததிபதியும் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே ராசியிலே இருக்கின்ற அந்த ராசியிலே இருந்து 7ஆம் இடத்திலே அற்புதமான பெரியோர்களால் ஆசிகள் வழங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை, கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தையும், கல்யாணம் நடக்காத நேர்களுக்கு கல்யாண பெரியோர்களால் ஆசியிலே நிச்சயமாக நிச்சயதார்த்தங்கள் செய்யக்கூடியதற்கும் சுபமுகூர்த்தங்கள் செய்கின்றதற்கும் ஒரு அற்புதமான இந்த ஆடி மாதங்களிலே சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய 18ஆம் ஆடிப்பெருக்கு என்பது நடைபெறுகின்றது. இதிலே புண்ணிய நதிகளிலே சென்று அங்கே நதிகளிலே குளித்து வரவும், உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மங்களிலே நல்லதொரு விடிமொச்சங்கள், நல்லதொரு அற்புதமான யோக பலன்கள் மட்டுமல்ல, புதிதாக கல்யாணம் நடந்தவர்களும் இதிலே அந்த மாங்கல்ய சாணங்களை பழைய மாங்கல்ய சாணங்களில் இருந்து புதிய கயிற்றில் இருந்து மாற்றுவார்கள். பெரியோர்கள் ஆசையிலே இந்த புண்ணிய நதிக்கரையிலே சென்று அங்கே இந்த சுபகாரியங்களிலே கலந்து இந்த பழைய கயிற்றிலிருந்து புதிய கயிற்றில் மாற்றுவார்கள். அந்த ஒரு அற்புதம் நடக்கின்றது. இந்த திதி தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய ஆடி அமாவாசையிலே ஆடி 8ஆம் தேதி என்பது நடைபெறுகின்றது. நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்றவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புத மாதங்கள் என்று சொல்லக்கூடியது. பல தரப்பட்ட இந்த ஆடி மாதங்களிலே சூரியனும் சந்திரனும் தன்னுடைய சொந்த ராசியிலே பார்வதி என்று சொல்லக்கூடிய சிவன் சூரியனாகவும் பார்வதி சந்திரனாகவும் இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் இணைந்து இந்த அற்புதமான இந்த ஆடி அமாவாசையில் திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களும், இந்த 18ஆம் பேர் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் மட்டுமல்ல, குளிர்ந்த காற்றுகளும் இங்கே வீசக்கூடியது. ஆடி காற்று வீசுகின்றது என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அந்த ஆடி காற்றுகளும் இதமான மழைகளையும் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ப அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது. புண்ணிய நதிக்கரையிலேயே சென்று குளித்து வரவும், உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மங்களில் இருந்து தோஷங்களில் இருந்து விலகுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆடி மாதமாக இங்கே இருக்கின்றது. இங்கே சூரியனும் சந்திரனும் இணையப் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதே அந்த சூரியனையும் சந்திரனையும் சிவனாகவும் பார்வதியாகவும் சொல்லக்கூடிய இந்த மாதம் குளிர்ந்த காற்றுகளையும் எதிர்பார்த்த, அதாவது தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ப காற்று மலைகள் அனைத்துமே இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சூரியனும் சந்திரனும் இணைகின்றது. உங்களுடைய 5-10 குடையவரும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் செல்ல இருக்கின்றார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் மாற இருக்கின்ற ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலே உங்களுக்கு 2ஆம் இடம் பலம் பெற்று இங்கே பெரியோர்களால் ஆசிக்கப்பட்ட ஒரு சில சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதத்தையும் கொடுக்கின்றது. தகப்பனார் தாய்களால் ஆசிகள் பெறுகின்றது, ஆசீர்வாதம் பெறப்பெறுகின்ற ஒரு மாதம். அது மட்டும் அல்லாதது, உங்களுடைய 6-9 கூடிய பாக்கியாதிபதியின் பார்வை 6ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் 4ஆம் பார்வையாக சனி செவ்வாய் பார்வை, சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களின் பார்வை என்பது 6ஆம் இடத்திலே இருக்கின்றது. இந்த 6ஆம் இடத்திலே கடன் நோய் வம்பு வழக்குகளை பற்றி சொல்லக்கூடிய, இது ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய, உயர்ந்த ஸ்தலங்களுக்கு தெய்வங்களை தரிசிக்கவும் திருவண்ணாமலை சென்று வருகின்றவர்களுக்கும் அற்புதங்களையும், செல்ல இருக்கின்ற நேர்களுக்கும் உயர்ந்த வேலையில் இருந்து உயர்வுகளை பெற பெறுகின்றது. ஊதிய உயர்வுகளை பெறுகின்றதற்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது கடகராசிக்கு பிறந்திருக்கின்றது. கடகராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது, ராசிநாதனே திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றதுனாலே உங்களுடைய 9ஆம் இடம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம். இந்த மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கு இது ஒரு
மீன ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே ஒரு வெற்றிகளையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்ந்த அந்தஸ்து அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும், குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, உங்களுக்கு கடக ராசிக்கு 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே ராகு பகவானும் வெளிநாடு வெளியூர் செல்ல இருக்கின்ற 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் 2ஆம் இடத்திலே விட இருக்கின்ற வெளிநாடு வெளியூர் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான மாதம் மட்டுமல்ல, குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்திலேயும் ராகு பகவான் குரு பகவான் நட்சத்திரத்திலேயே ராகுவின் கட்டுப்பாட்டிலே குரு பகவான் இருக்கின்றது என்பது வெளிநாடு வெளியூர் நல்லதொரு மாற்றங்கள் பொருளாதாரத்திலே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும், கேது பகவான் 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் தேதி வரையில் இருந்தாலும் செவ்வாய் 13ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த 5-10 கூடையவர் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியை பார்க்க இருக்கின்ற தொழில்களுக்காக வேலைகளுக்காக வெளிநாடு சென்று அங்கிருந்து இங்கு வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே விரை செலவுகள் செய்வதற்கு சுப விரயங்கள் நடத்தாத நேர்களுக்கும் நடத்தப் பெறுகின்ற 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் வீடு வாசல்களை அழகு நிறைந்த ஸ்தாபனங்களாக மாற்றுகின்றதற்கும் இந்த அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே அவர் அது மட்டுமல்லாதது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கும் காரகன் என்று சொல்லக்கூடியவர் குருவினிடம் இணைவு பெற்று உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். இந்த 12 குடைவரும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 2ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் உறவினர் தொழில் என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் இருந்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ராசியிலே இருந்து, அதுவும் இந்த ராசி அதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதம். தனவாக்கு குடும்பஸ்தானமும் பலமாக இருக்கின்றது. இளைய சகோதரிகளின் அற்புதமான உயர்வுகளும் கிடைக்க இருக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது மிகவும் அற்புதமாக பிறந்திருக்கின்றது. அது மட்டும் 5-10 பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவருடைய 10ஆம் பார்வையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கடக ராசிக்கு 10ஆம் இடத்தை ராசி அதிபதியை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலேயும் உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலே 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும், இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்திலே பயிற்சியாகி இருக்கின்ற மிகவும் அற்புதத்தை கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு தொழில் வேலைகளிலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிவஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் தெய்வங்களை தரிசிப்பதற்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை ஆடி அமாவாசையும் இங்கே இருக்கின்றது. ஆடி 18 என்று சொல்லக்கூடிய நாட்களிலேயும் மிகவும் சிறப்பாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே அந்த புண்ணிய ஸ்தலங்களிலே நீராடி வர உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் பூர்வ ஜென்ம கர்மாவின் தடை தாமதங்களையும் உடைத்தெறிந்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வாழ்வில் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு 7ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். புதனுடன் முயற்சி சனாதிபதி 12 குடையவர் சேர்ந்து செல்கின்ற பொழுது சுப ஸ்தானங்களிலே பேச்சுவார்த்தைகளிலே தடை தாமதங்கள் உள்ளவர்கள் கணவன் மனைவிகளிலே கூட்டாளிகள் தொழில் செய்கின்றவர்களுக்கும் இது ஒரு சரராசி என்று சொல்லக்கூடிய சரராசி அதிபதி திரிகோணத்திலே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற இந்த மாதம் என்பது 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி சரராசி அதிபதி கடல் ராசியிலே இருக்கின்ற இந்த மாதங்கள் உங்களுக்கு இதுநாள் வரையில் தடைப்பட்ட வெளிநாட்டு யோகங்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதம் என்பதும் இந்த 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தை குரு பகவான் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய இரு கிரகங்களோட பார்வை மட்டுமல்லாது செவ்வாய் சனி 4 கிரகங்களின் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்திலே ஊதிய உயர்வுகள் சேருகின்றதற்கும் வேலைகளுக்காக மற்றொரு இருக்கின்ற வேலைகளை விட்டுட்டு மற்றொரு வேலைக்கு செல்ல இருக்கின்றவர்களுக்கும் உங்களுடைய விரய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் பெற்று வெளிநாடு வெளியூர்
செல்ல இருக்கின்ற இந்த பிரயாணங்களிலே கடக ராசி இலக்கணத்தில் யாரொரு பிறந்தாலும் ஒரே இடத்தில் இருக்க முடியாத அங்கு இங்கும் அலைந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ராசி என்பது 12 ராசிகளிலே சரராசியிலே மிகவும் உயர்ந்த ராசி. தாயின் அன்பு பெற்ற ஒரு அற்புதமான ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி. தன்னுடைய இலக்குகளிலே மிகவும் கருத்தும் கண்ணுமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. தாயின் அன்பு பெற்ற அற்புதமான இந்த ஆடி மாதங்களிலே உங்களுக்கு பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை வாரி வழங்க போகின்ற தன வாக்கு குடும்ப சனாதிபதியும் ராசியிலே இருக்கின்றது மட்டுமல்ல 3-12 குடையவர் ராசியிலே இருக்க பெறுகின்றது. இந்த 12ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே இருந்து விரய செலவுகள் 12ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் இருக்கின்றதும் ராசியிலே சூரியன் சுக்கிரன் இருந்தாலும் 2ஆம் இடத்திலே 5-10 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி தொழில் சனாதிபதி இருந்தவர் முயற்சி சாணத்திலே மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற உங்களது 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்ல, தொழில்களிலே சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள், ஆர்மி சம்பந்தப்பட்ட போலீஸ் காவல்துறையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றார். அவர்களிலே கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் சுபபோகமான நல்லதொரு மாங்கல்ய சாணங்கள் பலம் பெற்று அற்புதமான மாங்கல்ய காரகன் உங்களுக்கு முயற்சி சாணத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற தகப்பனார்களால் வெகு மதிப்பு மரியாதைகள் கொடுக்க கிடைக்கப்பெறுகின்ற நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த மாதங்களிலே ஆடி மாதம் என்பது அற்புதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு மிகவும் சிறப்பை தரப்போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது மட்டுமல்ல. 12ஆம் இடம் விரயஸ்தானங்களிலே குருவும் சுக்கிரனும் இணைந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அந்த 6ஆம் இடத்திலிருந்தும் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே 4 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக வேலையாக இருந்தாலும், கடன் நோய் வம்பு வழக்குகளாக இருந்தாலும், எதிரிகளின் தொல்லைகளாக இருந்தாலும் அனைத்து நிலைகளுமே நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆடி மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை குளிர்ந்த காற்றையும் குளிர்ந்த வெயில்களையும் கொண்ட தட்பவெட்ப நிலைகளிலே சீதோஷ்ண நிலை என்பது சரியாகவும் நேர்த்தியாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆடி மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு தொழில் வேலைகளாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடமும் 9ஆம் இடத்ததிபதியும் 12லே 6ஆம் இடங்கள் இங்கே 6, 8, 12 ஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வம்பு கடன் நோய் அனைத்தும் எதுவாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற சுக பகவான் இந்த மாதம் ஆடி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்ற புதன் பகவானும் ராசியிலே வக்கரகதியிலே இருக்கின்றது. சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆடி மாதங்கள் தமிழ் மாதங்களிலே சூரியனை வைத்து இந்த மாதங்கள் என்பது பிறந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகளிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியிலே 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதியிலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற தொழில்களிலே மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம். கடகராசி என்பது சரராசி. வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் ஆடி என்பது அற்புதத்தை அள்ளித்தருகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.